இசையமைப்பாளர் இளையராஜாவோட ஒரே மகளான பவதாரிணி கேன்சர் நோயால உயிரிழந்த சம்பவம் திரையுலகினர் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில இன்னைக்கு ஈவினிங் அவங்களோட உடல் இலங்கையில இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்போகுது. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜான்னு 2 மகன்கள் இருக்காங்க. பவதாரணின்னு ஒரு மகளும் இருக்காங்க. மகன்கள் 2 பேரையும் போலவே பவதாரணியும் இசையமைப்பாளராகவும் பின்னணி பாடகியாகவும் இருந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில சபரீஸ்ன்ற பிசினஸ் மேனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பவதாரணிக்கு குழந்தைகள் இது வரைக்கும் இல்ல. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே அப்பப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த பவதாரணி நேத்து ஈவினிங் காலமாயிட்டாங்க. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதை அடுத்து கல்லீரல்ல கல் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க. இந்த நிலையில பவதாரணியோட உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சதை அடுத்து ஆயுர்வேத சிகிச்சை அளிக்க இலங்கை அழைத்து செல்லப்பட்டாங்க. ஆனா அங்கு கொண்டு செல்லப்பட்ட கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் இருக்கதும், அதுவும் 4வது ஸ்டேஜ்ல இருக்கதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த நிலையில தான் நேத்து ஈவினிங் அவங்க உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட மறைவுக்கு திரையுலகினர் அண்ட் அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இலங்கையில தனியார் வைத்தியசாலையில இருந்து கொழும்புல இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு பவதாரணியோட உடல் கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவங்களோட உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் இருந்து இன்னைக்கு ஈவினிங் பவதாரணியோட உடல் சென்னைக்கு கொண்டு வர போறாங்க. பவதாரணி லாஸ்ட் 5 மாசங்களாகவே உடல்நல பிரச்சனையில ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வந்த இவங்களுக்கு லாஸ்ட் மந்த் தான் கேன்சர் இருக்குது தெரிய வந்திருக்கு. அதுவும் 4வது ஸ்டேஜில். ஸோ அதனால தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நாட்டு மருந்துகள் மூலமாக சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. அந்த இயற்கை வைத்தியசாலையில் இவங்களை ஸ்டே பண்ண வச்சு சிகிச்சை மேற்கொள்றதுக்கான எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு வந்தது. பவதாரணியோட இளையராஜாவும் பவதாரணியோட கணவரும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பவதாரணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பவதாரணியோட உறவினரும் நடிகையுமான ஹாசினி நேத்து வீடியோ வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பவதாரணியோட உடல் இன்னைக்கு ஜனவரி 26 சென்னைக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு குடும்ப வழக்கப்படி அவங்களோட இறுதிச் சடங்குகள் சென்னையில் நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில பவதாரணியோட சொத்து மதிப்பு பத்தின தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. பவதாரணி சின்ன வயசுல இருந்தே பின்னணி பாடகியா மாறினவங்க. இவங்க சுமார் 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல பின்னணி பாடகியா பல பாடல்களை பாடியிருக்காங்க. பாரதி படத்துல இவங்க பாடின பாடலுக்கு தேசிய விருது கூட கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இசையமைப்பாளராகவும் சுமார் 10க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இவங்க இசையமைச்சிட்டு வந்திருக்காங்க. பவதாரணியோட மரணம் பத்தின தகவல் ஒட்டுமொத்த திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்க நிலையில இவங்களோட சொத்து மதிப்பு பத்தின தகவலும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இளையராஜாவோட மகள் பவதாரிணி கடந்த 2005வது வருஷம் சபரிராஜன் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல. இவங்களோட கணவர் சபரிராஜன் ஹோட்டல் பிசினஸ பண்ணிட்டு வராங்க. இவங்க பல சொத்துக்களை மனைவி பவதாரணி மேல வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவதாரணியும் பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ பவதாரணியோட சொத்து மதிப்பு ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க நிலையில அவங்களுக்கு இப்போ வரைக்கும் 300 லிருந்து 350 கோடி வரைக்கும் சொத்துக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.